ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கும் வாசமில் இன்றைக்கி சக்கரை பொங்கல் செய்யறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு அப்படிங்கிற அளவில் எடுத்துகிட்ருக்கேன். வெள்ளை பொங்கலுக்கு தனியாக ஒரு 2 டம்ளர் பச்சரிசி களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பு மட்டும் நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கணும், அரிசி வறுக்க தேவையில்லை. இப்போ உங்கள் பானைக்கு ஒரு பானை வெங்கல பானையும் ஒரு பானை பித்தளை பானையில் ஈயம் பூசின பானையும் எடுத்துகிட்ருக்கேன். பானைங்களுக்கு விபூதியில் பட்டை போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. சக்கரை பொங்கலுக்காக பாசிப்பருப்பை வறுத்து அரிசி கூட சேர்த்து களைஞ்சி ஊற வச்சுருக்கேன். அரிசி ஒரு தடவை மட்டும் களைஞ்சி எடுத்துட்டு அடுத்து 2 தடவை களைஞ்சி எடுக்கிற தண்ணி கூட 1/4 லிட்டர் பால் சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ காய்ச்சாத பசும்பால் சேர்த்ததுனால பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. பொங்கலோ பொங்கல் சொல்லிவிட்டு அக்னிக்கு 2 அரிசி போட்டுட்டு உலையில் நம்ம 2 பொங்கலுக்குமே அரிசியை சேர்த்துட்றோம். வெங்கல பானையில் சக்கரை பொங்கலுக்கான அரிசி கொதிச்சிட்ருக்குது. இது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோன்னா நிதானமாக கொஞ்சம் வேகும். இப்போ வெண்பொங்கலுக்கு, அதாவது வெள்ளை பொங்கல் சாதம்னு சொல்லுவாங்க, அதுக்கு இப்போ அரிசி சேர்த்துட்றேன். வெள்ளை பொங்கல் சாதத்துக்கான அரிசி இப்போ இதில் சேர்த்துட்றேன். இந்த பொங்கல் சாதம் தான் நாங்கள் குழம்பு தொட்டு சாப்பிட்றதாகட்டும், ரசம் போட்டு தயிர் போட்டு சாப்பிட்றது எல்லாத்துக்குமே. இதில் உப்பு சேர்க்க மாட்டாங்க, தேங்காய் மட்டும் ஒரு படி அரிசிக்கு ஒரு தேங்காய் அளவுக்கு தேங்காய் பூ சேர்ப்பாங்க. சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லம் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது அளவு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவுக்கு வெல்லம் இருக்கணும். இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறவங்க 3 டம்ளர் வரைக்கும் போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தை கரைச்சி நல்லா கொதி வர அளவுக்கு விட்டு பாகா வடிகட்டி வெந்த பொங்கலில் சேர்த்துட்றேன். நல்லா பொங்கல் குழஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் அரிசியோ பருப்போ உங்களுக்கு வேகாது. அரை வேக்காட்டில் சேர்த்துட்டாக்கா முடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். நல்லா குழஞ்சி வரணுன்னாக்கா சாதம் குழஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். ஏலக்காய் தூளும் ஜாதிக்காய் தூளும் சேர்த்துட்றேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ நெய் சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டேன். இப்போது சக்கரை பொங்கலுக்கு பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டுக்கிறேன். நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து அதில் சேர்த்துட்றேன். சக்கரை பொங்கலில் 50 ml நெய் சேர்த்து கிளறி எடுத்து வச்சாச்சு. வெள்ளை பொங்கல் சாதமும் தயாராகிடுச்சு. இல்லை சக்கரை பொங்கல் இந்த வெள்ளை பொங்கல் சாதம் வச்சு வெள்ளை பொங்கல் சாதம் மேலே ஒரு உரிச்ச வாழைப்பழம், ஒரு கட்டி வெல்லம், ஒரு கரண்டி தயிர் வச்சு படைக்கிறது எங்கள் பக்கம் பழக்கம். பொங்கல்